டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? எப்போ மயக்கம் தெளிஞ்சு கண்மொழிப்பான்னு ஏதாவது சொன்னாங்களா? அத டாக்டருக்கே தெரியலன்னு சொல்லிட்டாங்கம்மா. டாக்டர் 2-3 ஊசி போட்டு பார்த்துட்டாங்க. என் பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லம்மா. உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு, மத்தபடி முக்களும் இல்ல மொனங்களும் இல்ல, அப்படியே கிடக்குறா. இந்த வயசுல காதல் கத்திரிக்காயில இவளுக்கு தேவையா? அந்த கன்றாவியாலதான் இவன் மருந்த குடிச்சிட்டு இப்ப சாக கிடக்குறா. அம்மா, உங்க பொண்ணுக்கு காதல் பிரச்சனை எல்லாம் இல்லம்மா. உங்க பொண்ணு யாரையுமே காதலிக்கல. அவளுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையாலதான் அவ மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கா. ஏமா நீ வேற? இவளுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு போகுது? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் செல்போன்ல கண்டதையும் பார்த்துட்டு சீக்கிரமே கெட்டு போயிருதுங்க. அந்த மாதிரி தான் இவளுக்கு கெட்டு போயிட்டாமா? இல்லங்க, அவங்க சொல்றதுதான் உண்மை. உங்க பொண்ணுக்கு காதல் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, இது வேற என்னவோ. என்ன தம்பி நீங்களும் இப்படி சொல்றீங்க? நேத்து ராகவன் சார் தான் தெளிவா சொன்னாரே, இவ யாரோ அடுத்த பள்ளிக்கூடத்து பையனை காதலிக்கிறான்னு, அந்த பையனுக்கு லவ் லெட்டர் எல்லாம் எழுதிருக்கான்னு சொன்னாரே. அவர் அப்படி சொல்லும் போது நீங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க? கேட்டுட்டு தான் இருந்தோம்மா. ஆனா இன்னைக்கு மீராவோட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி, மீரா யாரையும் காதலிக்கல, அவளுக்கு ஸ்கூல்ல வேற ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டா. அதனால்தான் சொல்றோம். ஏமா, யாரோ ஒரு பொண்ணு சொல்றத நம்பி ராகவன் சார் சொல்றத பொய்ன்னு சொல்றீங்களா? பாத்தீங்களா? அந்த ராகவன் சார் எங்களுக்கு சாமி மாறிப்பா. ராகவன் சார் எங்க பொண்ணு மேல தனிப்பட்ட பாசமும் அக்கறையும் வச்சிருக்காரு. அவரோட பள்ளிக்கூடத்துல மத்த குழந்தைங்க எல்லாம் லட்ச லட்சமா பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஆனா இவளுக்கு பெரிய மனசு பண்ணி சீட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லம்மா, இவளுக்காக அவர் புது பேனா, பென்சில், சைக்கிள், சட்டை, பாவாடைன்னு என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்காருமா. கேட்டா பணக்காரன் வீட்டு பசங்க படிக்கிற ஸ்கூலு, உங்க பொண்ணு மட்டும் வித்தியாசமா தெரியக்கூடாதுன்னு எல்லா குழந்தைங்க மாதிரியே உங்க பிள்ளையும் சமமா தெரியணும்னு சொல்லுவாருமா. அந்த அளவுக்கு என் பொண்ணு மேல எங்களை விட அவருக்கு தாம்மா பாசம் அதிகம். அப்படிப்பட்டவர் எப்படிமா எங்க பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான்னு அபாண்டமா பழி சொல்லுவாரு? உங்ககிட்ட போன்ல பேசின பொண்ணு யாருன்னு தெரியுமாமா? இல்ல, அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அவளோட பேரு கூட என்கிட்ட சொல்லல. அதுல இருந்து தெரியலையாமா அந்த பொண்ணு சொல்றது பொய் தானே? ஒருவேளை என் பொண்ணை காதலிச்ச அந்த பையனை அவனை காப்பாத்திக்கிறதுக்காக யாரோ ஒரு பொண்ணை வச்சு உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்ல சொல்லிருக்கலாம்ல? அந்த பொண்ணு சொல்றதுல உண்மை இல்லம்மா, ராகவன் சார் சொல்றதுதான் உண்மை. இவ யாரையோ காதலிச்சிருக்கா, அந்த பிரச்சனையில தான் இவ மருந்து குடிச்சிருக்கா. சரி, உங்க பொண்ணு இது வரைக்கும் அவ படிக்கிற ஸ்கூல பத்தி உங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் சொன்னதே இல்லையா? ஏன் சொல்லல? அதெல்லாம் நிறைய சொல்லிருக்காமா. உங்க பொண்ணு அந்த ஸ்கூலை பத்தி என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கா? அது ஆரம்பத்துல நல்லாதான்ப்பா போயிட்டு இருந்தா. போக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அந்த பள்ளிக்கூடத்துக்கே போக பிடிக்கலன்னு சொல்லிட்டா. நாங்க தான் அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சோம். ஆனாலும் அப்பப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், என்ன வேற பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுருங்கன்னு அடிக்கடி இவ அடம்பிடிப்பா. எதனால அவ அப்படி அடம் பிடிச்சான்னு தெரியுமா? வேற எதனால? அது ரொம்ப நல்ல பள்ளிக்கூடம், ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு. ஒழுங்கா படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வரக்கூடாது, சுத்தமா இருக்கணும், வீட்டு பாடத்துல ஒழுங்கா செய்யணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு. அது இவளுக்கு பிடிக்கல, அதான் வேற பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எங்க வேற பள்ளிக்கூடனா? அவ குறிப்பா ஏதாவது ஒரு ஸ்கூல் பேர் சொல்லி அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கன்னு ஏதாவது கேட்டிருக்காளா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல தம்பி. வேற ஒரு பள்ளிக்கூடத்துல சேருங்கன்னு மட்டும்தான் சொல்லுவா. எதுக்கு கேக்குறீங்க? இல்லங்க, அப்போ அந்த ராகவன் சார்
வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனை தான் லவ் பண்றான்னு சொன்னார்ல. அது உண்மையா இருந்தா உங்க பொண்ணு அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட சொல்லி உங்களை கம்பல் பண்ணிருக்காளான்னு கேட்டேன். ஒருவேளை நீங்க சொல்றபடி கூட இருக்கலாம் தம்பி. ஆனா இவன் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வேற எந்த பள்ளிக்கூடத்துலயும் சேர்க்க சொல்றாங்கன்னு நாங்க கேட்கலையே. இவ கண்ணு முழிச்சு குணமானதுக்கு அப்புறம் தான் அது எந்த பள்ளிக்கூடம்னு கேட்கணும். இவ படிக்கிற ஸ்கூல்ல படிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்க சொன்ன காரணம் தவிர இவ வேற எந்த காரணமும் சொல்லவே இல்லையா? அதாவது அந்த ஸ்கூல்ல பத்தி இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிற யாரையாவது பத்தி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காளா? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா கூட படிக்கிற பிள்ளைங்க மேல தினமும் ஏதாவது ஒரு புகார் தான். அந்த பொண்ணு என் பேனாவை திருடிட்டா, இந்த பையன் நோட்ல கிறுக்கி வச்சிட்டான், அந்த பையன் என் சட்டையில இங்கு தெளிச்சிட்டான், இந்த பையன் என்ன கீழே தள்ளிட்டான், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு புகார் சொல்லிக்கிட்டே இருப்பா. இவ கொஞ்சம் விவரம் இல்லாதவ. நல்லது எது கெட்டது எதுன்னு ஒன்னும் தெரியாது. அவ்வளவு ஏன் சில சமயத்துல இவன் மேல அம்புட்டு அக்கறையா இருக்கிற ராகவன் சார் மேலேயே புகார் சொல்லியிருக்கான்னா பாத்துங்க. ராகவன் சார் மேலயா? அவர் மேல மீரா என்ன புகார் சொன்னா? அது என்ன இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்க? ஐசிக்குள்ள இத்தனை பேர் இருக்க கூடாது. ஒரே ஒரு அட்டெண்டரை அலோவ் பண்றதே தப்பு. போனா போகுதுன்னு உங்களை உள்ள அலோவ் பண்ணா கூட இவங்களே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், எங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பதிலா? இவங்க தான் படிக்காதவங்க, நீங்க படிச்சவங்க தானே, உங்களுக்கு கூட தெரியாதா ஐசிக்குள்ள எத்தனை பேர் இருக்கணும்னு? சாரி டாக்டர். டாக்டர், மீரா எப்ப கண்மொழிப்பான்னு சொல்ல முடியுமா? அது தெரிஞ்சா நானே சொல்லிருப்பனே. நாளுக்கு நாள் இந்த பொண்ணோட கண்டிஷன் மோசமாயிட்டே போகுது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம் 2 நாள்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு. நீங்களாம் கொஞ்சம் வெளியில இருங்க, போங்க. சரிம்மா, நீங்க மீராவை பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க நாளைக்கு வந்து பாக்குறோம். சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி, வாங்க தம்பி, வாங்க. என்ன தென்றல் இவ்ளோ குழப்பமா இருக்கு? அந்த பொண்ணு மீரா தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணதுக்கு காரணம் காதல் தான்னு அவங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சொல்றாரு. ஆனா உனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி மீராக்கு காதல் பிரச்சனையெல்லாம் இல்ல, அவளுக்கு அவ படிக்கிற ஸ்கூல்ல தான் பிரச்சனைன்னு சொல்லிருக்கா. இதுல எது உண்மைன்னே தெரியலையே தென்றல். எனக்கும் அதேதான் அத்தை, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அவ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ராகவன் சார் கிட்ட விசாரிச்சா அந்த மாதிரிலாம் ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. மீராவோட அப்பா அம்மா கிட்ட கேட்டா ராகவன் சார் சொல்றதுதான் கரெக்ட், எங்க பொண்ணு காதல் பிரச்சனையாலதான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருப்பான்னு உறுதியா சொல்றாங்க. ஆனாலும் என்னால மீரா காதல் பிரச்சனையாலதான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்கறத ஏத்துக்கவே முடியல அத்தை. அவ அந்த மாதிரி பொண்ணா தெரியல. ஏங்க, இதுக்கு மேல இத பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. மீரா கண்ணு முழிச்சு அவளா என்ன காரணம்னு சொன்னாதான் நமக்கு உண்மை தெரிய வரும் போல. என்னாச்சு மீரா?
ஹேய், என்ன இருக்காங்க? நீங்க எஃப்எம்ல சொன்ன மாதிரி மீராவுக்கு காதல் பிரச்சனை எல்லாம் இல்ல மேடம். மீரா யாரையும் காதலிக்கல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். மீராக்கு எங்க ஸ்கூல் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனைனாலதான் அவ சூசைடே அட்டெண்ட் பண்ணா. மத்தபடி அவளுக்கு காதல் பிரச்சனை எல்லாம் இல்ல மேடம். அவ்வளவு ஏன் சில சமயத்துல இவன் மேல அம்புட்டு அக்கறையா இருக்கிற ராகவன் சார் மேலேயே புகார் சொல்லிருக்கான்னா பாத்துக்க. மீரா ராகவன் சார் பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா? பேசாம மீராவோட அப்பாவுக்கே போன் பண்ணி கேட்கலாம். யாருக்கு தென்றல் ஃபோன் பண்ற? பேசிட்டு சொல்றேன் அத்தை. Mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ச்சே, அவசரத்துக்கு கால் பண்ணா நெட்வொர்க்கே கிடைக்காது. ஆமா, யாருக்கு நீங்க கால் பண்ணீங்க? மீராவோட அப்பாவுக்கு. அவருக்கா? எதுக்கு? மீரா கண்ணு முழிச்சிட்டாளான்னு விசாரிக்கிறதுக்கா? மீரா கண் முழிச்சிட்டானா அவங்களே நமக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்களே. நான் அதுக்காக கால் பண்ணல. பின்ன நாம அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் மீராவோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்களே, கவனிச்சியா? என்ன சொன்னாங்க? மீரா தான் கூட படிக்கிற பசங்களை பத்தி மட்டும் கம்ப்ளைண்ட் பண்றதில்ல, சமயத்துல ராகவன் சார பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அவ்வளவு ஏன் சில சமயத்துல இவன் மேல அம்புட்டு அக்கறையா இருக்கிற ராகவன் சார் மேலேயே புகார் சொல்லிருக்கான்னா பாத்துக்க. ஆமா, சொன்னாங்க. அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் டாக்டர் உள்ள வந்தாங்களே. அதுக்கப்புறம் பேச்சே டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன? இல்ல சித்து, மீரா ராகவன் சார பத்தி அப்படி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. அதனால்தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண, லைனே கிடைக்க மாட்டேங்குது. மீரா ராகவன் சார பத்தி பெருசா அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க போறா? ஒழுங்கா படிக்கலன்னு திட்டுறாரு, மண்டையில கொட்டுறாருன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிருப்பா. அதை எதுக்கு தென்றல் விசாரிக்கிற? இல்ல அத்த, ஒருவேளை மீரா ராகவன் சார பத்தி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா? ஏங்க, டீச்சர் மேல ஒரு ஸ்டூடெண்ட் வேற என்னங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறா? குழம்பத்துல நீங்க பட்டுக்க கண்ணா பின்னான்னு யோசிக்காதீங்க. சரி சித்து. சித்து, எனக்கு இன்னொரு குழப்பமும் இருக்கு. என்ன குழப்பம்? மீரா அவ வீட்ல பாய்சன் சாப்பிட்டுட்டு அரமயக்கத்துல இருக்கும்போது நாம அவகிட்ட எதுக்காக பாய்சன் சாப்பிட்டேன்னு கேட்டப்போ அவ எனக்கு பின்னாடி எதையோ கை காட்டினா. அது ஞாபகம் இருக்கா? என்ன என்னாச்சு மீரா? என்ன என்ன இருக்காங்க? ஆமா, ஆனா நாம தான் அப்ப அந்த பக்கம் திரும்பி பார்த்தோமே, அங்க எதுவுமே இருந்த மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த பக்கம் அவ எடுத்த இந்த முடிவுக்கு காரணமான ஏதாவது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருந்து அன்னைக்கு நாம இருந்த டென்ஷன்ல அத நாம சரியா கவனிக்காம போயிருந்தா? தென்றல் சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எனக்கு எதுவும் அந்த மாதிரி தோணல. ஏங்க, இப்ப என்னங்க பண்ணலாங்கிறீங்க? நாம மறுபடியும் மீரா வீட்டுக்கு போய் அவ கை காட்டின பக்கம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தெளிவா தேடி பார்க்கலாம் சித்து. அவ்வளவுதானே? காலையில முதல் வேலையா நாம அங்க போயிடலாம்.
தான் கதவு சாத்தியிருக்கு. உள்ள போ. யாரா நீ? சொல்லு. அவனை பிடிங்க. யாருங்க அவன்? தெரியல சித்து. சரி நீ உள்ள வா. அடிபட்டுச்சா சித்து? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. யார் இவன்? ரவுடி மாதிரி இருக்கான். இங்க எதுக்கு வந்தான்? தெரியலையேங்க. எதுக்கு எல்லா பொருளையும் கீழே வீசியிருக்கான்? தெரியல சித்து. சரி, எதுக்காக மீரா அன்னைக்கு அந்த பக்கமா கை காட்டினா நமக்கு தெரியலல்ல. வா என்னன்னு போய் பார்க்கலாம். அவ இந்த பக்கம் தான் கை நீட்டின மாதிரி தோணுச்சு.